சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். அதிர்ஷ்டஸ்தானத்துல ராகு. இதை விட என்னையா வேணும் உங்களுக்கு? எந்த விதத்திலயாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொண்டு வந்துடும். நான் எப்படி கொடுப்பேன், ஏதா கொடுப்பேன் தெரியாது, ஆனா பெருசா கொடுப்பேன். இதுதான் ராகு. இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் பிளாட்ல இருந்தாங்க. இப்ப 4 பெட்ரூம் பிளாட்டுக்கு வாடகை போயிட்டாங்க. அதுவும் அதிர்ஷ்டம் தான். முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, இது ராகு கொடுப்போம். வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டம் நிறைய பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டுல போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான வாய்ப்பு 4 முறை ஒரு மார்க்ல போச்சு இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது சக்சஸ் ஆயிடுறதுக்கான வாய்ப்பு. எனக்கு எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு. இது மார்ச் மாசம் 15ஆம் தேதி. நம்மளோட கோவத்தை அப்பா கிட்ட காமிக்கிறது குறைச்சிக்கணும். அப்பா கிட்ட கோவம் காமிக்கிறது, டென்ஷன் ஆகுறது, அப்பா கிட்ட கத்துறது, அதெல்லாம் குறைச்சிக்கணும். கோவப்படுவோம், டென்ஷன் படுவோம், ஆத்திரப்படுவோம், உங்ககிட்ட அதெல்லாம் செய்யக்கூடாது. காப்பாத்திக்கிறீங்க அப்படின்னா நல்லது. கோவம், அந்த செவ்வாய் அந்த குரோதத்தையும் கொடுப்பான். அந்த குரோதத்தையும் கோவத்தையும் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளஸ் மட்டும்தான், மைனஸ் கிடையாது. ரொம்ப கூட்டி கழிச்சு கணக்கு போடுவாங்க. இதுல மைனஸ் ஏதாவது இருக்கா? சில நேரம் என் மூளையை பிடிச்சி கசக்கி பொழிவேன். ஓவரா கூட்டி கழிச்சு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போவேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் பிளஸ். நாங்க தொழிலெல்லாம் செய்யலைங்க, ஒரு கன்சர்ன்ல வேலை செய்வோம். அந்த வேலை செய்யற இடத்துல பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பெண்களால் ஆதாயம், பெண்களால் சப்போர்ட், பெண்களால் முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது ஆடம்பரம் சார்ந்த தொழில் ரீதியான விஷயங்களை யார் கொடுப்பா அப்படின்னு சுக்கிரன் கொடுப்போம். இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே பிளஸ் இல்லைங்களா? சூப்பர் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே சனி பார்த்தீங்கன்னா 6/3/2026 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனத்தில் உட்கார்றா. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை கும்பத்தில். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க? பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாக்கியஸ்தானம் மட்டும்தானா? பாக்கியஸ்தானமும் இதுதான், பாதகஸ்தானமும் இதுதான். சரி, இப்போ என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க, அவங்களால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னா, முதல்ல 9ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கார். அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு. இதை விட என்னையா வேணும் உங்களுக்கு? எந்த விதத்திலயாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொண்டு வந்துடும். நான் எப்படி கொடுப்பேன், ஏதா கொடுப்பேன் தெரியாது, ஆனா பெருசா கொடுப்பேன். இதுதான் ராகு. ரொம்ப நாளா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளா நீங்க படிக்கிற ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் MBBS ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளா கார் வாங்கணும்னு எனக்கு ஆசை. எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், ஒரு 2 வீலர் வாங்கி கொடுமா, 2 வீலர் வாங்கி கொடுமா, நீ காலேஜ் பஸ்ல போ, அதுதான் உனக்கு சேஃப்டி அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அம்மாக்கு என்ன தோணுச்சோ தெரியல, சரி கண்ணு வாங்கிக்கலாம், வாக்கன்னு போலாம் அப்படின்னு போனோம். அங்க போய் நான் ஏதோ ஒரு 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு 21 லட்சம் ரூபாய் கார் ஸ்லேவியானுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அதாவது ரொம்ப நாளா ஆசைப்பட்டது கார், அந்த கார்ல ஒரு பிரம்மாண்டமான கார், மத்தவங்க அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு கார், அந்த மாதிரி வாங்கி கொடுத்துறாரு. அதாவது நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒண்ணு, வீடானா இருக்கட்டும், காரானா இருக்கட்டும், ஒரு பொண்ணானா இருக்கட்டும், ஒரு வேலையானா இருக்கட்டும், ஒரு பையனானா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பெருசா கிடைக்கும் அப்படின்றது உறுதி. அது என்ன ஆசைப்பட்டீங்க நீங்க, என்ன கிடைக்க போதோ, எந்த ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். நிறைய பேருக்கு வீடே இல்லைன்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அழகா ஒரு வீடு. இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் பிளாட்ல இருந்தாங்க. இப்ப 4 பெட்ரூம் பிளாட்டுக்கு வாடகை போயிட்டாங்க. அதுவும் அதிர்ஷ்டம் தான். முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, இது ராகு கொடுப்போம். வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டம் நிறைய பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டுல போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்பாக்கும் உங்களுக்கும், அப்பா சப்போர்ட்டிவா இருப்பார், அப்பாக்கும் உங்களுக்கும் உறவு முறையில கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. அப்பாக்கும் உங்களுக்கும் உறவு முறையில வேற ஒரு பெண் தலையீடு அப்படின்றது இருக்கும். அதனால உங்களுக்கும் உங்க அப்பாக்கும் மனசு கொஞ்சம் லைட்டா கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு. புரியுதுங்களா? பிளஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். சரி, அதுக்கு அடுத்து சூரியன் மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருப்பார். பாக்கியஸ்தானத்துல இருக்கும்போது அப்பானால சப்போர்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமனார்னால சப்போர்ட், ஹையர் அபிஷியல்ஸ்னால சப்போர்ட், அரசாங்கம் சார்ந்த சாதகமான பலன்கள் அத்தனையும் வரும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக எழுதுறீங்க, 2 மார்க்ல போயிடுச்சு, 3 மார்க்ல போயிடுச்சு, ஒரே ஒரு மார்க் 4 முறை ஒரு மார்க்ல போச்சு இப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது சக்சஸ் ஆயிடுறதுக்கான வாய்ப்பு. எனக்கு எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு. இது மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு மேல 10ஆம் பாவத்துக்கு போயிடுறார் சூரியன். தொழில்ல மேன்மை, முன்னேற்றம், அப்பானால ஹையர் அஃபிஷியனால சப்போர்ட், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? மைனஸ் என்ன, பெரிய லெவலில் அவங்க கூட பகச்சிக்க வேண்டாம். ஹையர் அஃபிஷியல்னால சப்போர்ட்டும் இருக்கும். அவங்க வேலை செய்யி, அவங்க வேலையில் அவங்க கொடுக்குற ப்ரெஷர்ஸ், இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் இந்த வேலையை முடிச்சு கூடிய அப்படின்னு உரிமையை கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவும் இருக்குது. புரியுதுங்களா? பெருசாக யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் 9ஆம் பாவத்தில் செவ்வாய். இந்த 9ஆம் பாவத்தில் செவ்வாய் என்ன பண்ணுவான்? அதாவது கும்பத்தில் செவ்வாய். இப்போ சூரியன் 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் ப்ளஸ் மைனஸ் 2 சொல்லிட்டேன். இப்போ செவ்வாய் 9ஆம் பாவம். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய். நிறைய பேருக்கு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, கார் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது,
2 வீலர் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, அப்படி ஒரு அமைப்பு. ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், பூமி சார்ந்து ஒரு தொழில் புதுசா தொடங்குறது, இப்படி ஒரு அமைப்பு இருக்கு. புரியுதுங்களா? நம்மளோட கோவத்தை அப்பா கிட்ட காமிக்கிறத குறைச்சிக்கணும். அப்பா கிட்ட கோவம் காமிக்கிறது, டென்ஷன் ஆகுறது, அப்பா கிட்ட கத்துறது, அதெல்லாம் குறைச்சிக்கணும். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு ஹையர் எஜுகேஷன், இந்த யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் படிப்பு, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. பெரிய பிளஸ். மைனஸ் என்ன? கோவத்தை குறைச்சிக்கணும். ரொம்ப சிம்பிள். எது நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலை கிடைக்குமான்னு ரொம்ப நாளா ஏங்கி இருப்பீங்க. அந்த வேலை கிடைச்சிட்டு இருக்கும். அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே நம்மளுக்கு அந்த அதிகாரமும் பதவியும் அந்த ஆணவமும் நம்ம கண்ணை மறைக்கும். அங்க போய் மிஸ்யூஸ் பண்ணுவோம். அங்க நம்மளுக்கு யார் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ அவங்கள நம்ம எடுத்தறிஞ்சு பேசுவோம், கோவப்படுவோம், டென்ஷன் படுவோம், ஆத்திரப்படுவோம் அவங்க கிட்ட. அதெல்லாம் செய்யக்கூடாது. காப்பாத்திக்கிறீங்க அப்படின்னா நல்லது. கோவம், அந்த செவ்வாய் அந்த குரோதத்தையும் கொடுப்பா. அந்த குரோதத்தையும் கோவத்தையும் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளஸ் மட்டும்தான், மைனஸ் கிடையாது. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க புதன் இருக்கா. புதன் பாருங்க உங்க ராசியாதிபனே புதன் தான். அதீத புத்திசாலி கிரகம். எனக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், இந்த விஷயம் அந்த விஷயம், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு ஃபாரின் டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப நாளா. உதாரணத்துக்கு சொல்லலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் முயற்சி பண்ண, பெருசா போறதுக்கான வழியே இல்லை. திடீர்னு நான் என்ன பண்ணேன், ஒரு டிராவலரை கான்டாக்ட் பண்ணேன். அவன் சொன்னான், அப்பா நீ 20 பேரை சேர்த்து விடு, நீ ஃப்ரீயா வந்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னான். நான் என்ன பண்ணேன், எனக்கு பெரிய வாட்ஸ்அப் குரூப் இருக்குப்பா. என்னென்ன காற்று தத்துவ ராசி புதன் அப்படின்னாலே நல்ல பேசக்கூடிய தன்மை. மிதுனம் கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னா மிதுனம் தான். நான் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுலாம் லாபத்தை சம்பாதிக்க மாட்டேன். என்னோட பேச்சு தான் என்னோட மூலதனம், என்னுடைய புத்திசாலித்தனம் தான் என்னோட மூலதனம். இதுதான் மிதுனம். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காலகட்டத்தில் அந்த 20 பேரை சேர்த்து அழகா ஒரு ஃபாரின் டூர் ஜம்முன்னு போயிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா புதன் தான் கொடுப்பா. ரொம்ப கூட்டி கழிச்சு கணக்கு போடுவாங்க. இதுல மைனஸ் ஏதாவது இருக்கா? சில நேரம் என் மூளையை பிடிச்சி கசக்கி புழிவேன். ஓவரா கூட்டி கழிச்சு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போவேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் பிளஸ். சூப்பர் இல்லையா? அதுக்கப்புறம் சுக்கிர பகவான். சுக்கிரன் பாருங்க மீனத்துல சுக்கிரன். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 10ஆம் பாவம். தொழில் ஸ்தானத்துல சுக்கிரனியா? இதை விட என்ன அமைப்பு வேணும்? தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன். நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு பிரித்த லாபம் அப்படின்றத சுக்கிரன் கொடுத்துருவான். புரியுதுங்களா? நாங்க தொழில்லாம் செய்யலைங்க, ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறோம். அந்த வேலை செய்யற இடத்துல பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த பெண்களால் ஆதாயம், பெண்களால் சப்போர்ட், பெண்களால் முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது வந்துடும். வேலை செய்யற இடத்துல ஒரு பெருத்த லாபம். தொழில் செய்றீங்க அப்படின்னா தொழில ஒரு பெருத்த லாபம். அந்த பெருத்த லாபத்தினால நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது. இல்ல எனக்கு நல்ல லாபம் வருதுயா, நிறைய கிளைண்ட்ஸ் வராங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, நிறைய பேர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க, அதுலயும் விஐபி கஸ்டமர்ஸா இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பந்தாவா என்னோட சூப்பர் மார்க்கெட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் நான் அதை பந்தாவா மாற்றுவேன். ஏன்னா எனக்கு நல்ல வருமானம் வருது. பந்தாவா மாற்றி இன்னும் கொஞ்சம் என்னோட பிசினஸை டெவலப் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய ஆடம்பரம் சார்ந்த தொழில் ரீதியான விஷயங்களை யார் கொடுப்பா அப்படின்னு சுக்கிரன் கொடுப்பான். இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே பிளஸ் இல்லைங்களா? சூப்பர் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல சனி பாத்தீங்கன்னா 6/3/2026 உங்களுக்கு பாத்தீங்கன்னா மீனத்துல உட்கார்றான். இது வாக்கிய பிரகாரம் கர்ம சனியா இருக்கான். கர்ம சனி என்ன பண்ணுவான், நீ எந்த அளவுக்கு உழைப்பு அப்படின்றத போடுறியோ அந்த அளவுக்கு உன் தொழில் மேன்மை, முன்னேற்றம், அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது கிடைச்சிடும். அதுக்கும் மேல குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துல இருக்கான். ஜென்ம குரு இவ்வளவு நாள் வக்ரகதி அடைஞ்சிருந்தா, இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டா. அப்ப தேவையில்லாத சேர்க்கை, அதுல கவனம் தேவை. நிறைய பேருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அமையறதுக்கான வாய்ப்பும் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கேத்து 3ஆம் பாவம். நம்மளோட தம்பி தங்கச்சியை முழுசும் நம்பாம நீங்க நம்புறீங்க, அவங்கள நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுல உங்களோட பார்வை, உங்களோட தலையீடு அப்படின்றது இருக்கணும். ஆக இந்த மார்ச் மாசம் பாக்கியஸ்தானத்துல 4 கிரகங்கள், அதுக்கும் மேல தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கும். வாழ்த்துக்கள். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.